ஒரு அழகான சிறிய கிராமம். மாலை நேரம். அந்த கிராமத்தில் ஒரு ஆயா அடுப்பில் சூடாக சுவையான வடை சுட்டுக் கொண்டிருந்தாள். அந்த வாசனை மெதுவாக கிராமம் முழுவதும் பரவியது. அருகிலிருந்த ஒரு பெரிய வேப்ப மரத்தில் ஒரு காகம் அமைதியாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தது. ஆயா ஒரு பொன்னிற வடையை எடுத்து தட்டில் வைத்தாள். அந்த நிமிஷமே காகம் வேகமாக பறந்து வந்து ஒரு வடையை வாயில் கவ்விக்கொண்டு மரத்தின் மேலே சென்று உட்கார்ந்தது. இதையெல்லாம் மரத்தின் கீழே இருந்து ஒரு நரி கவனித்துக் கொண்டிருந்தது. அந்த வடையை எப்படி திருடுவது என்று அது யோசித்தது. சிறிது நேரத்தில் நரி மேலே பார்த்து மெதுவாக சொன்னது, "காகமே, உன் குரல் ரொம்ப இனிமையாம். ஒரு பாடல் பாடு பார்ப்போம்." நரியின் புகழ்ச்சியை கேட்ட காகம் மிகவும் மகிழ்ந்தது. மனதில் பெருமை கொண்டது. அது பாடுவதற்காக வாயை திறந்தது. அடுத்த நொடியில் வடை கீழே விழுந்தது. அந்த வாய்ப்பை காத்திருந்த நரி உடனே வடையை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது. உடனே காகம் தான் ஏமாந்து போனதை உணர்ந்தது. புகழ்ச்சிக்கு மயங்கியதால் தன்னுடைய வடையை இழந்துவிட்டது. நெறி: அதிகமான புகழ்ச்சி எப்போதும் உண்மையாக இருக்காது.